பிரியாணி, சில்லி, பெப்பர் சிக்கன், ஸோ சிக்கன் லெக் பீஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கறி பிரியர்களுடைய சொர்க்கம்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். ஸோ வந்து இங்கே கறி பிரியர்களின் சொர்க்கம்னே சொல்லலாம். ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வந்து சிறுமுகை அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன். கரெக்டாக நீங்கள் மேட்டுப்பாளையம் டு சக்திபூர் ரோட்டில் இந்த சிறுமுகை அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குங்க. இது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனம் மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, சில்லி, பெப்பர் சிக்கன், ஸோ சிக்கன் லெக் பீஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கறி பிரியர்களுடைய சொர்க்கம்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்க, உங்கள் பேருங்க? முகமது அலிங்கண்ணா. முகமது அலி. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கண்ணா? சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, எம்டி பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, வேறு சைடிஷ் வந்து சில்லி சிக்கன், ஓகேங்க, சில்லி லெக்கு, காடை, பெப்பர் சிக்கன், மட்டன் குடல். எல்லாம் அதாவது கறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்றீங்க. அதாவது கறி பிரியர்கள் யாராவது வந்தாங்கன்னா ஒரு எல்லாமே விருந்தாக சாப்பிட்டு தான் போகலாம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஓகேங்க. இங்கே நீங்கள் இப்போ பர்டிகுலராக வந்துட்டு என்ன டிஷ்ஷஸ் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறீங்கண்ணா? இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி இருக்குங்க, எக் பிரியாணி இருக்குது, ஓகேங்க, வெஜ் பிரியாணி இருக்குது, எம்டி பிரியாணி இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, காடை, லெக் பீஸு, பெப்பர் சிக்கன் எல்லாமே இருக்குது. சரிங்கண்ணா, நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நன்றிங்கண்ணா. ஸோ வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சொன்னாருங்க, இவர் தான் வந்து இங்கே குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டி சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வாங்க. வியூவர்ஸ், பிரியாணி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தெரிய விட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸு, ஸோ லெக் பீஸில் வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் பீஸு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், முட்டை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வெரைட்டிஸ் வந்து இங்கே கறி பிரியாணின்னு சொர்க்கம்னே சொல்லலாம். ஸோ நம்ம அபினேஷ் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறாரு. ஸோ பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அபினேஷ். வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து ஒரு தட்டில் ஒரு பிரியாணி, ஒரு லெக் பீஸு,
அப்புறம் சில்லி சிக்கன் ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன ப்ரோ எடுக்க போகிறீங்க? முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இப்போது பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சீரக சம்பா ரைஸில் கொடுத்துருக்காங்க. ரைஸு கையில் எப்படி எடுக்கும் போதே தெரியுது, அது சாஃப்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கூட நீங்கள் வந்து தயிர் பச்சடி ஆட் பண்ணிக்க போகிறீங்களோ? ஓகே. ஸோ இப்போ அபினேஷ் அவர்கள் ஒரு வாய்க்கு போயிடுச்சு. ஸோ அடுத்த வாய்க்கு போனோம்னா அது எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. வேறு வேலை இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பீஸ் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்ல போகிறேன். சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்குங்க. உள்ள சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் ஆடெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சாப்பிடும் போதே தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த சிக்கன் பீஸ்லாம் பல்லில் படும்போதே அதுலேயே வந்து அழகாக பீஸ் வெளியே வருது. ஆமாங்க, பாயில் இருக்குது. நல்லா பாயில் ஆகிருக்குங்க. நல்லா வெந்திருக்கு. அதுக்கு சைடிஷாக பார்த்துருக்கீங்கன்னா இப்போ வந்து சிக்கன் சில்லி தந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் சில்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் குக் பண்ணி தந்திருக்காங்க. அப்படியே சூடாக தந்திருக்காங்க. சாப்பிடவே சூப்பராக இருக்குது டேஸ்ட். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குது? டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா அதிக காரம்னு சொல்ல முடியாது, கம்மி காரம்னு சொல்ல முடியாது. கரெக்டாக லிமிட்டாக போட்டு கரெக்டாக பண்ணி தந்திருக்காங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ உங்களோட ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், சிக்கனை பற்றியே பேசிட்டு இருக்கோம். இப்போ முட்டை பற்றி பேசலாம். முட்டை இருப்பாங்க அப்படியே சொல்கிறது வாயில் போடுவாங்க. கொஞ்சம் பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்நாக்ல இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு இது வித்தியாசமான டிஷ்ஷு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே கொடுத்தனால செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் பீஸ் நான் முடிக்க போகிறேன். ஸோ இந்த சைடில் வந்த வியூவர்ஸ் வந்து இந்த சாப்பில் வந்து விரும்பி சாப்பிட்லாங்களா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். நிறையா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாகவே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க. அது கூட பிரியாணி ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு லெவலுங்க. சிக்கன் பீஸ் அதை விடுங்க. நம்ம மாஸ்டர்னா நல்லா செம்மையாக செஞ்சு தராதுங்க. சிக்கன் பீஸ் ஆகட்டும், லெக் பீஸ் ஆகட்டும், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு குக் பண்ணி தராரு. நம்ம கண்ணு முன்னாடியே குக் பண்ணி தராரு. சூப்பராக இருக்குங்க.
விவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஹவுஸ் ரிவ்யூ பார்த்தேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மற்றும் ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.